வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். லார்ட் கீன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட். இன்னைக்கு நம்மளுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் முக்கால்வாசி உலகம் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே கீன்சியன் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு பெரிய இன்வெஸ்டர் கூட, ஒரு பெரிய பாலிகாட் அப்படின்னா பல விஷயத்தில் அவர் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, when the facts change, I change my mind. What do you do, sir? அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு முன்னாடி இருக்கிற ஃபேக்ட்ஸ் மாறிடுச்சுன்னா, என் மனசை நான் மாற்றிப்பேன். நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்குறாரு. இது ரொம்ப சரியான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் நீங்கள் அன்றைக்கி இப்படி சொன்னீங்களே, இன்றைக்கி இப்படி சொன்னீங்களே அப்படின்னு பேசுகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஃப்ளூயிடான விஷயம். அதில் வந்து ஒரு கேயாஸ் தியரி எல்லாமே வரும். இது ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை. சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னால் எப்படின்னா, நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறீங்கன்னா, ப்ரௌன் ரிங் வந்ததுன்னா நைட்ரேட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ப்ளூ கலர் வந்ததுன்னா காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு தெரியும். அது மாதிரி ஹாலைட்ஸுக்குன்னு ஒரு டெஸ்ட், குரோமியம், புரோமியம், அயோடினுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் இருக்கும். பாஸ்பேட்னா பாஸ்பேட்டுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். மேங்கனீசியமுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட் வந்தால் இந்த மெட்டல், இந்த மெட்டீரியல், இந்த காம்பவுண்ட், இந்த உப்பு எல்லாமே சொல்லிடலாம். ஆனால் இது வாழ்க்கையில் சொல்லவே முடியாது. இன்றைக்கி என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும், இன்றைக்கி காத்தால ட்ரம்ப் என்ன சொல்லுவார், இன்றைக்கி ட்ரம்ப் அவர் பொண்டாட்டியோட சண்டை போட்டாரா இல்லையாங்கிறத வச்சு தான் அவர் டேரிஃபே டிசைட் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி டேரிஃப் இருக்குங்கிறாரு, நாளைக்கு டேரிஃப் இல்லைங்கிறாரு. அதனால் நம்ம ப்ரோக்ரஸை நம்ம வந்து மைண்டை மாற்றிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபண்டமெண்ட் இதை வந்து இந்த ட்ரம்ப்புங்கிறது ஒரு 2 வருஷம் டிஸ்ட்ராக்ஷன். இந்த 2 வருஷம் டிஸ்ட்ராக்ஷன்னால் நம்ம லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை மாற்ற போகிறதில்ல. அப்போது நம்மளுக்கு வந்து இந்த ட்ரம்ப்பு ஏதாவது கோமாளித்தனம் பண்ணுறச்ச உங்களுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதா அப்படிங்கிறது தான் நம்மளோட ஐடியா. நேற்று ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, எவன் ஆட்டோமொபைல் கொண்டு வந்தாலும் 25% டேக்ஸுங்க. இந்தியாவில் டெஸ்லா வந்து என்ன 15% EV ஆக்க போகிறான்னு நினச்சிக்கிட்டு டெஸ்லா ஆல்ரெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ அமெரிக்காவே 25% டேரிஃபு பர்மனெண்ட்டுன்னு சொன்ன அப்புறம் நீ இங்கே டேக்ஸை குறைச்சேன்னா இங்கே உனக்கு இருக்கிற மரியாதை மானம்லாம் போயிடும். அதனால இப்போ வேர்ல்டும் வந்து திரும்பி அமெரிக்கா மேலே டேக்ஸை போடும். இதெல்லாம் ஒரு அன்சர்டனிட்டி. இந்த அன்சர்டனிட்டியில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கங்கிறது கேள்வி. ஸோ இந்த அன்சர்டனிட்டிங்கிறது உங்களோட ப்ராக்ரஸை ஹெல்ப் பண்ணுற கூடியதை தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ஒலட்டாலிட்டிங்கிறது என்னோடய ஃப்ரெண்டு. என்கிட்ட ஆல்ரெடி டாட்டா மோட்டர்ஸ் இருந்தது. இன்றைக்கி 7% விழுந்தது. டாட்டா மோட்டர்ஸ் 75 வருஷமாக இருக்கிற கம்பெனி. ட்ரம்ப்பு 4 வருஷத்தில் போயிடுவார். அதனால் இன்றைக்கி எனக்கு இது வாங்கிறதுக்கு ஒரு பயமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரிஜினல் ஃபைட் அண்ட் ஃபியர் தான் ஒரு டேஞ்சரை பார்த்தா ஃபைட் ஆர் ஃப்ளைட்டில் ஓட தான் தோணும். ஆனால் இன்றைக்கி உனக்கு வாங்குகிற வாய்ப்பு. சரி, எனக்கு வந்து டாட்டாவை பார்த்தா பயமாக இருக்குது. நீ போய் டொயோட்டாவை காலி பண்ண முடியுமா? டொயோட்டா 100 வருஷம் கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்கிற கம்பெனி. அவன் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறான், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிளேயர். நினச்ச அளவில் ஸ்பீடில் EV அடாப்ஷன் இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், சின்ன சின்ன சேஞ்சாக கொண்டு போய் ப்ரோக்ரஸ் நாட் பர்ஃபெக்ஷனுங்கிற நம்ம ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான்னா, எலக்ட்ரிக் காருக்கு பதிலாக அவன் ஹைப்ரிட்டாக கொண்டு வந்துட்டான். இப்போ இந்த ஹைப்ரிட் காரு நல்லா சேல்ஸ் பிக்கப் ஆகிட்டே இருக்குது. என்ன சொல்கிறான், 2030க்குள்ளே ஹைப்ரிட் தான் இருக்கும், பியூர் ஐசி காரு இருக்காது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டான். அந்த கம்பெனியை 7% 2 நாளில் அடித்தான்னா நம்மளுக்கு ஹாக்கியை தூக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். ஸோ when the facts change, we change our mind. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் போகிற டைரக்ஷனில் நான் ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸோடு ஆரம்பிச்சிருப்பேன். அந்த செட் ஆஃப் எக்ஸசைசஸ் வந்து எனக்கு வந்து வேணுங்கிற ப்ராக்ரஸை எனக்கு கொடுக்காமல் இருக்கணும். அதுக்கு தான் கூட ஒரு ட்ரெயினர்னு ஒருத்தரை வச்சுருப்போம். அவன் என்ன பண்ணுவான், சார் நீங்கள் இதை பண்ணணும்னு நினச்சேன், இது இது இந்த இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் ஹிட் ஆகணும் இந்த நாளுக்குள்ளே, உங்களால் இதெல்லாம் பண்ண முடியல, அதனால் இப்படி நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களோட ரொட்டீனை வந்து மாற்றிடுவோம். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணிட்டு இருந்த ரொட்டீனுக்கும் இன்றைக்கி நான் பண்ணுற ரொட்டீனுக்கும் சம்மந்தமே இருக்காது. எனக்கே சம்டைம்ஸ் சர்ப்ரைசிங்காக இருக்கும். நான் எதை பண்ண மாட்டேன்னு நினச்சேனோ அதை இன்றைக்கி நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன். இது வந்து ஆஸ் ப்ரோக்ரஸ் பார்க்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறான், சேஞ்சஸ் பண்ணுறான், ஃபார்மை மாற்றுறான், பாஸ்டரை மாற்றுறான், என்னோடய ஸ்டாமினா பில்டப் பண்ணுறான். இதுக்கு அவன் ஒரு எக்ஸ்பர்ட்டு, அவன் ஒரு ட்ரெயினர், அவன் எனக்கு அதை செய்கிறான். இதை நானே செய்ய முடியுமானா முடியாது. ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்க முடியாது. கேமரா வச்சு நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. இது அவனோட வேலை. இப்போ நான் மாதம் இவ்வளோ பணம்னு அவனுக்கு கொடுக்கறதே அவன் வந்து இந்த ப்ரொசீஜரை என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி
நான் வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் எழுத தான் ரைட்டிங் ஸ்கில் எழுதும். நான் வந்து எழுதுறத நிறுத்திட்டு, சடனா ஒரு நாளைக்கு நான் வந்து புஸ்தகம் எழுதணும்னு நினச்சேன்னா, என்னால எழுதவே முடியாது. அன்னன்னைக்கு நான் ரெகுலரா என் தாட்ஸ கோஜென்ட்டா எழுத ஆரம்பிச்சா தான், என்னால எழுத முடியும். அந்த ரைட்டிங் பிராக்டிஸ் இல்லன்னா, உங்களால எழுதவே முடியாது. அதே மாதிரி ஓடுறது, எக்ஸர்சைஸ் பண்ணுறது, எழுதுறது, படிக்கிறது இது எல்லாமே பிராக்டிஸ்லேருந்து வருது தான். உங்கள்ட்ட நான் என்ன சொல்றேன்னா, படிங்கன்னு சொல்றேன். உங்களால படிக்க முடியல. நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு பேராகிராஃப் படிங்கன்னு சொல்றேன். ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்க. உங்களால ப்ரோக்ரஸ் பண்ண முடியுதா? 2 பேராகிராஃப் படிங்க. அதுக்கப்புறம் 1 பேஜ் படிங்க. கன்சிஸ்டன்ட்டா பண்றீங்க. ஒரு பேஜ் ஈஸி ஆயிடுச்சுன்னா அங்கேயே நின்னுறக்கூடாது. இப்ப எனக்கு அது ஈஸி ஆயிடுச்சு. அதனால நான் அங்கேயே நிற்கக்கூடாது. ஒரு பேராகிராஃப்ல ஆரம்பிச்சு ஒரு பேஜுக்கு வந்துட்டேன்னா, சார் நீங்க தானே சொன்னீங்க, ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டே இருங்க, நான் சீக்கிரமா ஆயிடுவேன்னா. பண்ண அந்த ஒரு பேராகிராஃப் ஈஸி ஆகி, நீங்க ஒரு பேஜுக்கு போணும். ஒரு பேஜ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுன்னா 2 பேஜுக்கு போணும். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பஃபெட் 500 பேஜ் படிக்கிறான் ஒரு நாளைக்கு. நம்ம ஒரு பேராகிராஃப்ல இருக்கோம். 4 பேராகிராஃப் ஒரு பேஜ். ஒரு நாளைக்கு நீ 2000 பேராகிராஃப் படிக்கணும். ஸோ, நீங்க ப்ராக்ரஸ் போக, போக, போக எது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சோ, நீங்க அத அட்ஜஸ்ட் பண்ணணும். அத அட்ஜஸ்ட் பண்ணாம, நான் இருக்கிறதுலயே இருப்பேன் அப்படின்னா, எப்படி உருப்பட முடியும்? உருப்படவே முடியாது. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க ஸ்டார்ட் ஸ்மால் அப்படின்னு சொல்றேன். நீங்க கரெக்ட்டா ஸ்டார்ட் ஸ்மால் பண்றீங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாசம் ரூ. 2000 ரூ. 3000 போடுறீங்க, ரூ. 5000 போடுறீங்க. பட் ஒரு அளவுக்கு மேல நீ மேல போணும்னா, அதே லெவல்ல நீ பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, ரொம்ப தூரத்துக்கு முடியாது. நீ அடுத்தது என்ன பண்ணணும்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போறது அப்படின்னு பார்க்கணும்னா, நீங்க அடுத்த சம்பளம் வாங்கணும். அடுத்த லெவலுக்கு வேலைக்கு போணும். ரூ. 20,000 சம்பளத்திலேயே இருக்க முடியாது. ரூ. 40,000 சம்பளம் போணும். ரூ. 40,000 1,00,000 சம்பளம் போணும். 1,00,000 1,50,000 சம்பளம் போணும். இது மாரி மேலே ஏறிக்கிட்டே இருக்கணும். இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, வாழ்க்கையில எங்கேயுமே முடியாதுங்கிறத தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா, வாழ்க்கை காணாம போயிடும். நீங்க சொன்னீங்க, அதனால அதே வேலைய நான் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு 6 மாசத்துல அந்த வேலை ஈஸியா போயிடும். அதுக்கப்புறமா நீங்க வந்து இன்னும் அத இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாரி நீ பெரிய பணக்காரன் ஆகணும்னா, உன்னோட இன்கமும் ஏறணும். நான் உனக்கு ரூ. 2000 போட்டு ஆரம்பிச்சு வச்சுட்டேன்னா, அந்த ரூ. 2000 எப்படி ரூ. 10,000 ஆக்கணும்னு பார்க்கணும். அந்த 10 எப்படி 20 ஆக்கணும்னு பார்க்கணும். 20 40 எப்படி ஆக்கணும்னு பார்க்கணும். கான்ஸ்டன்ட்டா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அத விட்டுட்டு இருக்கிறது போதும்னு நினச்சிங்கன்னா, டாடா கம்பெனியில இன்னைக்கு வெறும் ஒரு ஸ்டீல் கம்பெனியும், ஒரே ஒரு பவர் கம்பெனியும், ஒரே ஒரு ஹோட்டல். இத தான் அவர் விட்டு போனாரு பெரியவரு. ஒரே ஒரு ஹோட்டல், ஒரே ஒரு பாம்பேக்கு பவரு, ஒரே ஒரு ஸ்டீல் கம்பெனி அரைகுறையா இருந்தது. 2 மில்லு ஓடின்னு இருந்தது. அந்த ஸ்டீல் கம்பெனி கட்டதான். ஆனா வர 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 மத்தவங்கலாம் வேற வேற கம்பெனி ஆரம்பிக்கவே, இன்னைக்கு அது பெருசாச்சு. இன்னைக்கு அவன் இதுக்கே ஒரு கண்டிஷனா போட்டான். கடைசியில இன்னைக்கு இந்தியால Foxconn மாரி ஒரு கம்பெனிய அவன் கிரியேட் பண்ணிட்டான். ஸோ ப்ரோக்ரஸ மெஷர் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், அத மாத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் உங்க வாழ்க்கை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவ லைக் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொந்தக்காரங்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். தண்ணி கொஞ்சம் ஸோ இன்னும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலா 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலா 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா, நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்கள்ல 3 புஸ்தகம் வந்து கிண்டல்ல இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.